ஓம் நம சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகர ராசிக்காரங்களை பற்றி. மகர ராசிக்காரங்க வெளியில் பார்த்தா ரொம்பவே அமைதியாக இருப்பாங்க. சிரிச்ச முகம், குறைவான பேச்சு, அதிகமான யோசனை, இதுதான் உங்களுடைய தன்மையாக இருக்கும். ஆனால் உங்களுடைய உள்ளம் அப்படிங்கிறது ரொம்பவே ஆழமாக இருக்கும். ஒருத்தரை நம்புனீங்க அப்படின்னா முழுசாக நம்புவீங்க. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் துரோகம் வரும் பொழுது அதே நேரத்தில் இதயத்தில் பட்ட மாதிரியாக இருக்கும். அப்போது உங்களுடைய உறவுங்கிற பெயரில் உங்களுடைய உழைப்பை பயன்படுத்திக்கிட்டு முன்னேற நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் சும்மா இருக்கிறதுனால உங்களை ரொம்பவே பலவீனம்னு நினச்சிருவாங்க. ஆனால் உங்களுடைய அமைதிக்குள்ளே ஒரு பெரிய சக்தி இருக்குது. நீங்கள் பேச மாட்டீங்க, ஆனால் கவனிக்கிறீங்க. யார் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு உள்ளுக்குள்ளே ஒரு பதிவும் பண்ணி வச்சுருக்கீங்க. மகர ராசிக்கு சனி தான் ஆதிக்கம் கொண்ட ராசி. அதனால் உங்கள் வாழ்க்கையில் எளிதாக இருக்காது. ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் உழைப்பு இருக்குது, தாமதமும் இருக்கும், சோதனையும் இருக்கும். அதே நேரம் நீங்கள் அடித்த அடியாக யாராலையுமே அசைக்க முடியாது. மெதுவாக மேலே ஏறுற மலை ஆடு மாதிரி நீங்கள் வளர்ந்துட்டே இருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய நெருங்கிய நண்பர் கூட ஒரு நாள் உங்கள் ரகசியத்தை வேறு இடத்துல சொல்லி உங்களை காயப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் கூட உங்களுடைய உழைப்பை மதிக்காமல் பேசுகிறவங்க இருக்கலாம். இவங்கனால என்ன ஆக போகுதுன்னு இகழ்ச்சியாக சொல்லுவாங்க. அந்த வார்த்தை உங்கள் மனசில் ஒரு காயத்தை வைக்கும். ஆனால் அதே காயம் உங்களை வெற்றிக்காக தள்ளும். நீங்கள் பழி வாங்குறவங்க கிடையாது, ஆனால் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. யாராவது துரோகம் செஞ்சால் உடனே சண்டை போடவே மாட்டீங்க, அமைதியாக விலகிடுவீங்க. அந்த விலகல் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனையாகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒருத்தரை வாழ்க்கையிலிருந்து நீக்கிட்டீங்க அப்படின்னா மீண்டும் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு கொடுக்கவே மாட்டீங்க. வேலை விஷயத்தில் உங்களுக்கு பொறாமை, எதிரிகள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் உழைச்சி முன்னேறும் பொழுது உங்களுடைய அருகில் இருந்தவங்க உங்களை கீழே தள்ள முயற்சி பண்ணுவாங்க, கீழே இழுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய திட்டத்தை திருடிடுவாங்க. உங்களுடைய சாதனைகளை தங்களோட தான் காட்ட முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் கால உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். உங்கள் பெயர் எப்பொழுதுமே நிலையாக தான் இருக்கும். காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் ரொம்பவே சீரியஸாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. விளையாட்டு மனசு உங்களுக்கு இல்லை. ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய எதிர்காலத்தையே நீங்கள் யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஆனால் சில சமயம் நீங்கள் காட்டுற அக்கறையை எதிர்பக்கம் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. உங்களுடைய அமைதியை அன்பில்லாமையாக எடுத்துக்கலாம். அதனால் மனதளவில் தூரம் அப்படிங்கிறது உருவாகும். துரோகம் நடந்துச்சுன்னா நீங்கள் உடனே உடைஞ்சு போகிறது கிடையாது, கண்ணீர் வடிக்கவும் மாட்டீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப உடைஞ்சு போய் உட்காந்துருக்கீங்க. இப்போது பணம் விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் ரொம்பவே கவனமானவங்க தான். நல்லாவே சேமிக்க தெரியும். ஆனால் நம்பிக்கையால் யாருக்காவது பொறுப்பெடுத்தா அது உங்களை ரொம்பவே சுமையாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சொத்து, பங்கு பிரிவு, குடும்ப பொறுப்பு, இங்கே தான் பெரிய சோதனையே வரும். உங்களுடைய நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டு சிலர் உங்களை தள்ளிடுவாங்க. மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சரிவு வரும். அது என்ன அப்படின்னா வேலையில் இருக்கலாம், உறவாகவும் இருக்கலாம், உடல் நலத்தில் கூட இருக்கலாம். அந்த சரிவு நேரம் தான் உங்களுக்கு உண்மையான பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ தான் உங்கள் பலம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய நேரமாகவும் இருக்கும். எல்லாருக்கும் விட்டு போன மாதிரி தோணும். ஆனால் நீங்கள் எழுந்து நிற்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களுடைய மன உறுதி தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆயுதமே. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய மன தைரியம் கண்டிப்பாக உங்களை மேலே கொண்டுட்டு போகும். இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும். எவ்வளவு பெரிய சரிவு வந்தாலும் நீங்கள் மீண்டுமே எழுந்திரிச்சு நிற்கக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. நீங்கள் யாரையுமே இழிவாக நினைக்கவே மாட்டீங்க. ஆனால் உங்களை இழிவாக நினச்சவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் நீங்கள் முன்னாடி தலைகுனிய நேரிடும். என்ன அப்படின்னா உங்கள் முன்னாடி அவங்க தலை குனிவாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து சிரிப்பீங்க. பழி வாங்கி காயப்படுத்தவே மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய உயரமே அவங்களுக்கு ரொம்ப பெரிய பதிலாக இருக்கும். உங்கள் ராசிக்காரங்களுக்கு தாமதமாக திருமணம் ஆகலாம், ஆனால் நடந்தால் நிலையானதாக இருக்கும். வாழ்க்கை துணை உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறவங்களாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்பவே உயரத்தில் போக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இல்லை அப்படின்னா மனசுக்குள்ளே தனிமை ரொம்பவே உங்களுக்கு உருவாகிடும். அந்த தனிமை உங்களை ரொம்பவே கடினமாக மாற்றிடும். உடல் நலத்தில் எலும்பு, மூட்டு, முதுகு கவனம் ரொம்பவே வேணும். அதிக யோசனை தூக்கத்தை கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மன அழுத்தம் உங்களுடைய முகத்தில் கூட நல்லாவே தெரியும். இப்போ நீங்கள் ரொம்ப ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸே அதை காட்டி கொடுத்துரும். அதனால் துரோகத்தை நினச்சி உங்களை நீங்கள் சிதைச்சிக்காதீங்க, விட்டுருங்க. இதுதான் உங்களுக்கான ஒரு வெற்றின்னு நினச்சிக்கோங்க. அவங்க போனது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போகிறாங்கன்னு விட்டுருங்க. அப்போ நீங்கள் அதை மறந்துட்டீங்க அப்படின்னாலே மறக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மகர ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக கட்டப்பட்ட ஒரு கோட்டை மாதிரி. ஒரு நாளில் இடிக்க முடியாது. துரோகம் அப்படிங்கிறது உங்களுடைய சுவரில் ஒரு சின்ன பிளவு மட்டும்தான். ஆனால் அந்த பிளவில் இருந்து நீங்கள் வெளிச்சத்தை
பார்க்க கற்றுக்கணும். உங்களுடைய அனுபவம் தான் உங்களை ரொம்பவே ஞானியாக்கும். கடைசியில் உங்களுடைய வாழ்க்கை சொல்கிற ஒரு உண்மை என்னென்னா, நான் அமைதியாக இருந்ததுனால பலவீனம் இல்லை, நான் பொறுத்ததால் தோல்வி இல்லை. உங்களுடைய துரோகம் செஞ்சவங்களுக்கு ஒரு நாள் உங்களுடைய மதிப்பை உணருவாங்க. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருந்தாலும் உங்களுடைய நிலை, உங்களுடைய உயரம், உங்களுடைய மரியாதை இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு பழித்திருக்கும். இதுதான் மகர ராசிக்கான வாழ்க்கை பலன். சோதனை அதிகம், துரோகம் இருக்கும், ஆனால் மன உறுதி அப்படிங்கிறது அதை விடவே அதிகம். நீ மெதுவாக நடந்தாலும் உங்களை அடித்து விட ஆழமாக இருக்கும். உன்னை தள்ளினவங்க கூட ஒரு நாள் உங்களுடைய நிழலில் நிற்க வேண்டிய நேரமும் வரும். அதுதான் உங்களுக்கு ஒரு உண்மையான வெற்றியாகவும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவுமே விட்டு கொடுக்க வேணாம். போதும், இதுவரை நீங்கள் விட்டு கொடுத்து மற்றவங்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே போதும். இனிமேல் நீங்கள் உங்களுக்காக வாழணும். எல்லார்கிட்டேயும் எல்லா விஷயங்களையும் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கவே கூடாது. உங்கள் முன்னாடி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பின்னாடி போய் அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி பொறாமத்தனமாக பேசுவாங்க. அதனால் எல்லார்கிட்டேயுமே எல்லாத்தையுமே நீங்கள் சந்தோஷமாக ஷேர் பண்ணுற விஷயங்கள் கூட எல்லாரும் உங்களை பின்னாடி நின்று சரி ஓவராக பண்ணுறாங்க, இதெல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கிட்டேயுமே கரெக்டாக இருந்துக்கிறது, லிமிட்டாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்க போகுது. மகர ராசிக்காரங்க, உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது சின்ன சின்ன கஷ்டங்களால் மட்டுமே நிரம்பியது கிடையாது. அது பெரிய சோதனைகளால் வடிக்கப்பட்ட ஒரு கல் மாதிரி. உங்களை யாராவது துரோகம் செஞ்சால் நீங்கள் உடனே சத்தம் போட மாட்டீங்க. முதல்ல உங்களுடைய உள்ளம் அமைதியாகிரும். அந்த அமைதி தான் ஆபத்தானது. ஏன்னா அப்போ நீங்கள் யாரையுமே நம்பாமல் உங்கள் உலகத்தை ரொம்பவே குறைச்சிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய உறவுங்கிற பெயரில் உங்களைய அணுகிற சிலர் தான் உங்களுடைய நிலையை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் குடும்பத்துக்காக பொறுப்பு ஏற்றுக்குவீங்க. செலவு, கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்கள் தோளில் சுமக்கக்கூடிய நிலைமையும் வரும். ஆனால் அந்த சேம் குடும்பத்திலேயே ஒருத்தர் உங்களுடைய உழைப்பை மதிக்காமல் பேசுகிற நேரமும் இருக்குது. அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெரிய காயமாகவும் இருக்குது. அதை நினச்சி தான் நீங்கள் வருந்திட்டுருக்கீங்க. இவ்வளவும் பண்ணுறது யார்? நம்ம குடும்பத்துக்காக தான் பண்ணுறீங்க. இருந்தாலும் அதை புரிஞ்சுக்காமல் உங்களை காயப்படுத்தும் பொழுது நீங்கள் ரொம்பவே உடைஞ்சு போயிடுறீங்க. அதனால் அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இதுவரையும் நீங்கள் பண்ணினது எல்லாமே போதும். இனிமேல் உங்களுக்காக நீங்கள் பண்ணிக்கணும். நீங்கள் ஒருத்தரை வாழ்க்கையில் சேர்த்தீங்க அப்படின்னா அவங்கள எளிதாக வெளியே போகவே விட மாட்டீங்க. ஆனால் ஒரு முறை மனசு உடைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள சேர்த்துக்கவும் மாட்டீங்க. உங்கள் மனசு ஒரு கல் மாதிரி ஆயிரும். வெளியில் சிரிப்பீங்க, உள்ளே ரொம்பவே வேதனை. இதை யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு எதுவுமே பாதிக்கலைன்னு நினைப்பாங்க. ஆனால் உங்களுடைய உள்ள ஒரு புயல் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் தாமதம் தான் பெரிய பாடம். வேலைக்கு போனால் ஆரம்பத்தில் உழைச்சாலும் பாராட்டு கிடைக்காது. உன்னோட ஐடியா வேற ஒருத்தர் பேரில் போகலாம். உங்கள் மேலே அதிகாரம் வச்சுருக்கிறவங்க உங்களை தள்ளி நிறுத்தலாம். ஆனால் நீங்கள் விட்டுட்டு வரமாட்டீங்க. மெதுவாக உங்களுடைய திறமையை கண்டிப்பாக நிரூபிப்பீங்க. உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களோ, உங்களை ஏமாத்துறவங்களோ, உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி வேஷம் போடுறவங்களோ ஆரம்பத்தில் ஜெயிக்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் அவங்க உயர ஏறுற மாதிரி தெரியும், நீங்கள் கீழே விழுந்த மாதிரி தோணும். ஆனால் அது தற்காலிகம்தான். சனி ராசிக்காரங்களுக்கு காலம் தாமதமாக தான் வேலை செய்யும். ஆனால் வேலை செஞ்சிச்சு அப்படின்னா முழுசாக திருப்பி கொடுக்கும். உங்களுடைய பொறுமைக்கான பலன் கண்டிப்பாக வரும். காதல் விஷயத்தில் நீங்கள் வெளிப்படையாக அன்பு காட்ட மாட்டீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே உயிரோடு நேசிப்பீங்க. அதனால் எதிர்பக்கம் உங்களை தவறாக புரிஞ்சுக்கலாம். உங்களுடைய அமைதியை அக்கறை இல்லாமல் நினைக்கலாம். அங்கேயே தூரம் அப்படிங்கிறது உருவாகும். சிலருக்கு நீங்கள் ரொம்பவே கடினமாக தோன்றுவீங்க. ஆனால் உங்களுடைய உள்ளம்தான் ரொம்பவே மென்மையானதாகவும் இருக்கும். பண விஷயத்தில் நீங்கள் கட்டுப்பாடு வச்சுருப்பீங்க. ஆனால் ஒருத்தரை நம்பி முதலீடு பண்ணினீங்க அப்படின்னா அவங்களுடைய துரோகம் செஞ்சால் பெரிய இழப்பு ஏற்படலாம். அதனால் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான பாடம் என்னென்னா, நம்பிக்கை இருக்கட்டும், ஆனால் எழுத்து சாட்சி இல்லாமல் பெரிய முடிவு நீங்கள் எடுக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் 2 பிரச்சனை வரும். வேலையில் ஒரு பிரச்சனை, வீட்டில் ஒரு பிரச்சனை. அந்த நேரம் நீங்கள் மனசு உடையாமல் நிற்கணும். ஏன்னா அந்த சோதனை கடந்து போன பிறகு தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும், உயர்வுக்கு வரும். நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தை மறைச்சி சிரிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களை இகழ்ந்தவங்க எல்லாமே உங்களை தள்ளி நிற்க வைப்பாங்க. உங்களுடைய உழைப்பை குறை சொன்னவங்க இவங்க எல்லாருமே ஒரு நாள் உங்களுக்கு முன்னாடி தலைகுனிய நேரிடும். நீங்கள் அவங்கக்கிட்ட பழி வாங்க மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய உயரம் அவங்களுக்கு பதிலை கொடுக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு கடைசியில் கிடைக்கிற வெற்றி தான் ரொம்பவே நிலையானதாக இருக்கும். மெதுவாக கட்டிய வீடு மாதிரி தான் அதுவும் உறுதியாக இருக்கும். துரோகம் உங்களை உடைக்க வராது, உங்களுடைய எச்சரிக்கை பண்ண தான் வருது. யாரை நம்பணும், யாரை தூரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறத